ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 20th February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க, கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. நிஃப்டி வந்து சைட்வேஸில் மட்டுமே தான் இப்போதைக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி வந்து ஓரளவு சைட்வேஸில் மூவ் ஆனாலும் ஸ்மால் கேப் அப்புறம் வந்து மிட் கேப்பில் வந்து ஓரளவு ரெக்கவரியை பார்க்க முடியுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ஒரு 23 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. சில ப்ரோக்கரேஜஸ் வந்து இதை ரொம்பவே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் என்டிபிசி பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ரேலியாகி டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்ட் இருக்குது. என்டிபிசிக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதோட இம்பாக்டில் பார்த்திங்கன்னா இது 10 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 40 பாயிண்ட் விழுந்து ஃபஸ்ட் இருக்குது. 3 நாளாக வந்து ஒரு ரேலிக்கு அப்புறமா இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் போட்டுருக்கிறதுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த அளவுக்கு சரிவாக சந்திச்சிருக்குது. அப்புறம் மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா ஒரு 245 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ரீசெண்ட் டேஸில் வந்து விழுந்துட்டுருக்குது. இந்த டைமில் வந்து மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 30க்கான, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2030க்கான சேல்ஸ் டார்கெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட சேல்ஸ் வரக்கூடிய காலங்களில் குறையுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால மாருதி சுசுகி வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா 3311 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 12வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணியிருக்கிறாங்க. 3907 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 18 பாயிண்ட் வந்து ரேலியாகி $2,954 வந்து ஒரு அவுன்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கோல்டு வந்து வழக்கம் போல் ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் ஒரிஜினால் வந்து இந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்குது. ஸோ ட்ரம்ப் வந்து எப்போ வேணால் டேரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரி வந்து மார்க்கெட்டில் ரொம்பவே ஒரு பதட்டத்தை கொடுத்துட்ருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வரவங்க கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.